திரு கான்ஸ்டன்டைன், இது ஒரு தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. என்னவெல்லாம் இதில் சிக்கல் அப்படின்னு திமுக பார்க்குது? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்திருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் என்பதுதான் ரத்தின சுருக்கமாக. வழக்கமாக நாம் எதிர்பார்ப்பது ஒரு கூட்டாட்சி பட்ஜெட். ஆனால் இதுதான் இந்தியாவினுடைய இத்தனை ஆண்டுகளில் கூட்டணி பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட் வெளியே வந்திருக்கிறது. நாம் அந்த பட்ஜெட்டை மொத்தமாக பார்க்கிற போது முதலில் தமிழன் என்கிற முறையில் தமிழ்நாட்டிற்கு நாம் கேட்டது ஏதேனும், நாம் கேட்டதில் இருக்கக்கூடிய நியாயங்கள், அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் நீங்கள் ஒத்துக்கொண்டது, யூ அப்ரூவ்ட் த ஸ்கீம். ஓகே. ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை. இதை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் வில்சன் உட்பட்ட அத்தனை எம்பிக்களும் நேற்று பேசுகிறார்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு முந்தின நாளே அறிக்கையும் கொடுத்திருக்கிறார், கேட்டிருக்கிறார், அவருடைய ட்விட்டர் பதிவிலே இட்டிருக்கிறார். இதை கேட்டிருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், பெருவெள்ளத்திற்கு 37,000 கோடி அவர்கள் கொடுத்தது 0.7% தான் ஒதுக்கியிருந்தார்கள். அதிலும் தாருங்கள் என்று கேட்டிருந்தோம், அதுவும் இல்லை. இன்னும் ஒரு மிக முக்கியமானது, நிர்மலா சீதாராமன் அம்மையார் வாசித்த அத்தனை 6 பட்ஜெட்டிலும் தமிழில் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புலவராவது தமிழராவது இருப்பார். ஆனால் இந்த பட்ஜெட்டில் தான் தமிழ் என்ற வார்த்தையே இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை அவர் சமர்ப்பித்திருக்கிறார், தமிழச்சி என்கிற காரணத்தினால். அது பாராட்டத்தக்கது. நான் தமிழச்சியாக இருந்தாலும் என் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை அவர் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். நிதிகளில்தான் எங்களை ஒதுக்கினார்கள் என்று சொன்னாலும் மொழியிலும் எங்களை ஒதுக்குகிற ஒன்றிய அரசை மாண்புமிகு முதலமைச்சர் கண்டித்திருப்பது நியாயமானது. அந்த கண்டிப்பின் பொருட்டு அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருப்பது என்பது இந்த நாட்டு மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பும் மரியாதையும் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். தமிழிசை இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோதல் போக்கிலே இருக்கிறது சரியில்லை, மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதை நேரில் போய் அதற்கான கோரிக்கையை வைத்து பெற்று வருவது தான் சரியாக இருக்கும், இந்த கூட்டத்தை புறக்கணிப்பது சரியாங்கிற ஒரு எதிர்கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது நாம் இதுவரைக்கும் போயிட்டே தானே இருந்தோம். இப்போ நம்ம ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்லையும் ஒன்றிய அரசோடு நாம் எந்த இடத்துல முரண்படுறோம்? ஆட்சி அதிகாரத்தில் கூட்டாட்சி தத்துவத்தில் எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகமோ கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரோ முரண்பட்டதில்லை. எங்களுக்கான நியாயங்களை கேட்கிறோம். இந்த நியாயங்களை நீங்கள் தராத போது உங்களுக்கு எங்களை காட்ட வேண்டிய கட்டாயம் வருகிறதா இல்லையா? இது இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு காசு கூட எங்களுக்கு சிறப்பாக உங்களால் ஒதுக்க முடியாது என்று சொன்னால் நாங்கள் உங்களை எப்படி நம்புவது? உங்களுக்கு எப்படி எங்களை? தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களோ அல்லது கூடுதல் நிதியோ அல்லது கேட்ட நிதியோ இல்லை, அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டிற்கென்று எதுவும் இல்லை. அதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். எங்களுக்கு நீங்கள் தந்திருக்க வேண்டியது, அதுவும் கூட நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்ரூவ் பண்ண மெட்ரோ ரயில் திட்டம் 2 அதற்கு கூட நீங்கள் நிதியை ஒதுக்காமல் ஒதுக்கி இருப்பீர்களே ஆனால், இந்த பட்ஜெட்டை தந்திருப்பீர்களே ஆனால், நீங்கள் முழுக்க முழுக்க தமிழகத்தை புறக்கணிக்கிறீர்கள். தமிழகத்தின் மீது உங்களுக்கு பாராமுகம் இருக்கிறது. திரு சேகர், இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது பட்ஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட வருமானம் எப்படி, அந்த வருமானத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருமானம் வருது. ஓகே. அப்படி பார்க்கும்போது எப்படி ப்ராக்ரெசிவாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல ஃபிஸ்கல் டெபிசிட், ஒரு நாட்டோட ஃபிஸ்கல் டெபிசிட்டை எப்படி குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.4% 2022-23 இருந்துச்சு. அதை 23-24 பட்ஜெட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணது 5.9. ஆனால் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது 5.6, அடுத்த இயரில் 4.9, 2024 4.5க்கு கொண்டு வரதா கொண்டு வந்துருக்காங்க. சரி, இதில் ஒரு கண்ட்ரியோட க்ரோத் எதில் வருது அப்படின்னா, அதோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுதோ அதை வச்சு தான் அந்த கண்ட்ரியோட க்ரோத் இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தால் தான். அப்போ இந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி ரூபாய் செலவுன்னு நான் செலவை வச்சு நான் போட்டுட்ருக்கேன். ஓகே. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.11 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்குறாங்க. அனதர் 3.9 lakhs crores 3,90,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிராண்ட்ஸாக கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய். ஓகே. இதில் ரயில்வேல எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 2,52,000 கோடி, ரோட்ஸுக்கு 2,72,000 கோடி, டிஃபென்ஸுக்கு 1,72,000 கோடி, அட்டாமிக் எனர்ஜிக்கு 13,000 கோடி. ஸோ இதெல்லாம் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படக்கூடிய ஒதுக்கீடுகளை ஒட்டி தான் இருக்கு. டிஃபென்ஸோ சார், இதில் முதல்ல சொல்ல வந்ததே தான், ஒரு பட்ஜெட் போடும்போது
அந்த நாட்டுடைய வருமானத்தை எப்படி எதுக்கு பிரியாரிட்டி பேசிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எவ்வளவு வருது, எப்படி கொடுக்குறோம், எப்படி என்ன, அதுக்குன்னு ஒரு இதில் தான் இருக்கும். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னா 1,20,000 கோடி இருக்கு. சரி. எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா 1,20,000 கோடி கிட்டத்தட்ட இருக்கு. சரி. இதெல்லாம் வந்து எந்தெந்த செக்டாருக்கு நீங்க வந்து இந்த பட்ஜெட் இல்ல, நீங்க ஒரு 10 வருஷத்து 15 வருஷத்து பட்ஜெட்டை வேணாலும் அனலைஸ் பண்ணி பாருங்க. there will be a variance of 5 to 7% தான் இருக்குமே தவிர இப்படி தான் ஃபண்ட்ஸ் அலோகேஷன் போயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு யூனிஃபார்மா டெவலப்மெண்ட்டுக்குரிய ப்ராஜெக்ட், அதாவது வந்து இது பண்ண இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. நாட்டுடைய மக்கள் தொகை, வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்கறது? அப்ப இந்த நாட்டோட மக்கள் தொகை 140 கோடி மக்கள். இந்த 140 கோடி மக்கள்ல 80 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரப்போறோமோ வரப்போலையோ தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த 80 கோடி மக்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு 5 கிலோ அரிசி இதுன்னு கிராண்ட் பண்ணிட்டாங்க. சரி. இரண்டாவது, இது பிலோ பாவர்ட்டி லைன், மிடில் இன்கம் குரூப். மிடில் இன்கம் குரூப் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை. இப்ப யாரை மிடில் இன்கம்னு எடுத்துக்கலாம்? ஒரு 50,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கீழே வாங்குறவன நான் மிடில் இன்கம்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் போனால் நான் மிடில் இன்கம் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 65,000 ரூபாய் மாச சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு வருமான வரி கிடையாது. நீங்க வாங்குற வருமானத்தை அப்படியே செலவழிச்சுக்கலாம், உங்க குடும்பத்துக்கோ உங்க குரோத்துக்கோ செலவழிச்சுக்கலாம். 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 50,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் எக்ஷன் கொடுத்தாங்க, அது இப்போ இன்னொரு 25,000 ரூபாய் கூட்டியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு தான் இப்படி ஒரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குரூப்ல பார்ப்போம். சரி, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்படின்னா 90 லட்சம் வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருமான வரி இருக்காது. இதே நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம், ஏன்னா 8 அவங்க பண்ற வருமானத்துக்கு 8% தான் இருக்கிறாங்க. அதுவும் பேங்கிங் சேனல் மூலமா பண்ணினீங்கன்னா, உங்களுடைய நெஃப்டோ இல்ல கியூஆர் கோட்ல பண்ணீங்கன்னா 6% தான் வைக்கிறாங்க. அப்போ 1,20,000 பிசினஸ் பண்ணா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு டாக்ஸ் போறது இல்லை. ஒரே கேள்விதான் சகோதரர் வந்து இன்கம் டாக்ஸ்லயோ இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலையோ நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்த மாதிரி சொல்றாரு. என்னுடைய கேள்வி, ஜிடிபியில் தனி மனித இன்கம் டாக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கா அல்லது கார்பரேட் டாக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கா? அவங்க சொல்லி இருக்கபடி கார்ப்பரேட் டாக்ஸ் தான் அதிகம் இருக்கு, பர்சனல் டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு சார். 19% சார், கார்ப்பரேட் 17% சார். நீங்க நான் அவங்க சொல்லி இருக்கு இல்ல அவங்க சொல்லி இருக்கிறது நான் உண்மையை சொல்றேன். 10,20,000 கோடி கார்ப்பரேட் டாக்ஸ், ஓகே. அதர் டாக்ஸ் இன்கம் 11,87,000 கோடி. இது தனி மனிதர் வருமானம் கிடையாது. இந்த நாட்டுல வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு இருக்கு, எல்எல்பின்னு இருக்கு, கோஆபரேட்டிவ் செக்டார்னு இருக்கு. இவங்க எல்லாம் தனி மனிதர்கள் கிடையாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னைக்கு இந்தியால தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே உண்டு, பிசினஸ் ஸ்ட்ரக்சர். என்ன இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருக்கு. இத்தனை பேர் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்றதுதான் இந்த. அப்ப வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பிசினஸ் வந்து தனிநபரா இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி செக்டார் வந்து தனிநபரா? இல்ல, தனிநபர்னு அவங்க சொல்லி இருக்கிறது எது? அந்த தனிநபர் வருமானம் ஒரு நிமிஷம், கார்ப்பரேட் டாக்ஸ், அதர் டாக்ஸ் இன்கம் சொல்றாங்க. டைரக்ட் டாக்ஸ் இல்ல, இன்கம் டாக்ஸ் சொல்றாங்க. இன்கம் டாக்ஸ் கொடுக்கறாங்க. அதாவது கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லி வரக்கூடிய வருமானம் இல்ல சார், தெளிவு பண்ணுங்க. ஒரு விளக்க சொல்றேன் நான். 17 பைசா கார்ப்பரேட் டாக்ஸ்ல இருந்து வருது, 19 பைசா இன்கம் டாக்ஸ்ல இருந்து வருதுங்கிறது. ஒரு ரூபாயில இந்த 19 பைசால சொல்லுங்க, கார்ப்பரேட் டாக்ஸ் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கிறது, அந்த டிவிடெண்டுக்கு 42% டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. சரி, அந்த வருமானம் யார்கிட்ட இருந்து வருது? கார்ப்பரேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிவிடெண்ட் இருந்து வருது. ஒரே ஒரு நிமிஷம், இண்டிவிஜுவல் டாக்ஸ் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் பாதிக்கப்படுகிறார், கம்பெனிகள் பாதிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது டிவிடெண்டுக்கு டாக்ஸ் கிடையாதுனாங்க, அப்புறம் 7.5% சொன்னாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் 42% கார்ப்பரேட் டாக்ஸ், கார்ப்பரேட் டிவிடெண்டுக்கு 42% வரைக்கும் இன்னைக்கு டாக்ஸ், ஹையர் இன்கம் டாக்ஸ் வந்தது. கார்ப்பரேட் டிவிடெண்ட் யாருக்கு போகுது? கார்ப்பரேட்டுக்கு போகுதா, உனக்கு போகுதா? இண்டிவிஜுவலுக்கு தான் டிவிடெண்ட் போகுது. இண்டிவிஜுவல் தான் டாக்ஸ் கட்டணும். அந்த இண்டிவிஜுவல் யாரு? மேஜர் டாக்ஸ் கட்டற இண்டிவிஜுவல் யாரு? கார்ப்பரேட் முதலாளிகள் தானே. பாஸ், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது கார்ப்பரேட் இப்போ வந்து உங்களுக்கு மேஜர் ஷேர் ஹோல்டர் தானே கட்டறாங்க. ஒரு நிமிஷம், கார்ப்பரேட்ல வேலை பார்க்குற இண்டிவிஜுவல்ஸ்னா அப்படி கிடையாது. கார்ப்பரேட்ல வேலை பார்க்குற இண்டிவிஜுவல்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல, கார்ப்பரேட்டே இருக்கட்டும், கார்ப்பரேட் ஷேர் ஹோல்டர்ஸ் கட்டறாங்க. எஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். இண்டிவிஜுவல் யாரு? ஷேர் ஹோல்டர் யாரு? யாரேனை கிடையாது, கிடையாது. எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி இருக்கு. இருங்க, எத்தனையோ இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி இருக்கு. பேசிக்ங்க, டிவிடெண்ட் இஸ் நாட் paid to a corporate. Dividend is paid to an individual. That individual has to pay the tax. Dividend is paid, sorry, dividend is paid to investors.
Investor யார் சார்? இன்வெஸ்டர் யார் சார்? இன்வெஸ்டர் யார்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு ஷேர் ஹோல்டரா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க மினிமமா? ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட இட் டிபெண்ட்ஸ் அபான் தி கம்பெனி சார். ஒரு minimum. அதான் சார், அவர் minimum நான் என்ன கேக்குறேன், 10,000 கோடி டர்ன்ஓவர் இருக்கு சார், அல்லது 50,000 கோடி இருக்குது, இதுக்கு சார் மேல 3 லட்சம் கோடி இருக்கிற டர்ன்ஓவர் இருக்கிற Yes. கம்பெனி இருக்கு சார். ஆமா, அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர் சொல்லுங்க. ஷேர் ஹோல்டர் வந்து யார் வேணா இருக்கலாம், இண்டிவிஜுவல் இருக்கலாம். அதுதான் ஆமா. அதுதான் சார். அப்ப அதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நான் கேக்குறேன். இண்டிவிஜுவல் மத்தருக்கு இண்டிவிஜுவல் இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அது வெறும் 10 பேருங்க, அவங்க தான் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாங்கன்னு இல்லல்ல, அதுல ஒரு ஆயிரக்கணக்கான நபர் வர்றாங்கல்ல இண்டிவிஜுவல்ஸா. நீங்க இல்ல நீங்க இன்னைக்கு எந்த கார்ப்பரேட் எடுத்தீங்கனாலும்